திமுக தெலுங்கர் ஆதரிக்குது, திமுக தெலுங்கர் ஆதரிக்குது. இது திமுக எதுக்குங்க தெலுங்கர் ஆதரிக்க போது? பிஜேபிக்கு எதிராக யாரை நிப்பாட்டினாலும் திமுக ஆதரிக்கும். அதுதானே இந்தியா கூட்டணி. டெல்லியிலிருந்து ஒருத்தரை நீங்க நிப்பாட்டினாலும் ஆதரவு தெரியும். ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தரை இந்தியா கூட்டணி சார்பாக நிப்பாட்டினாலும் ஆதரவு பண்ண செய்ய முடியும். விபி சிங்கிற வட இந்தியராவா தமிழ்நாடு பார்த்துச்சு. சமூக நீதி காவலரால பார்த்தோம் நம்ம. ஜெயில் சிங்னு ஒரு குடியரசுத் தலைவரை முன்னிறுத்தினதே கலைஞர் தான், திமுக தான். ஏன்? அவர் ஒரு பொற்கொள்ளர், அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு அந்த பிசி கான்சியஸ் உண்டு, இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் குறித்து ஒரு தெளிவான பார்வை உண்டுன்னு ஜெயில் சிங்கை ஆதரிச்சாங்க. ஜெயில் சிங் என்ன தமிழ்நாட்டுக்காரரா? சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்காரங்கனாலயா ஜெயில் சிங்கை வந்து திமுக ஆதரிச்சிச்சு? விபி சிங்கை தமிழ்நாட்டுக்காரங்கனாலயா ஆதரிச்சிச்சு? எதையாவது அடிச்சு விட வேண்டியது. இவ்வளோ ஏங்க இந்திரா காந்தி வந்து திமுகவோட ஆதரவு கேட்குறாங்க. எங்கள் கட்சிக்காரங்களாம் நீலம் சஞ்சீவ் ரெட்டியை நிப்பாட்டுறாங்க, நான் விவி கிரியை முன்னிறுத்துறேன், நீங்கள் ஆதரிக்கணும்னு. கலைஞர் வந்து இந்திரா காந்தி அலைன்ஸை பவர் பாலிடிக்ஸில் 71 தேர்தல்கள் கணக்கு பண்ணி ஆதரவு தர்றாரு. 71 தேர்தலில் 183 சீட்டு வெற்றி திமுக. இந்திரா காங்கிரஸ்க்கு சீட்டே கொடுக்கல சட்டமன்றத்தில். என்னன்னு கேட்டால் துணை ஜனாதிபதி தேர்தலில் ஹெல்ப் பண்ண இல்லை நான் அப்படிங்கிற அந்த கணக்கை வச்சுட்டு